ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு வணக்கம். வாய்மை அரசியல் அறிவோம். காங்கிரஸ் டிவிகே கூட்டணி இப்போ சமீப காலமா உங்களுக்கு இந்த 2026 தேர்தல், சட்டமன்ற தேர்தல் தமிழகத்துல டிவிகே கூட காங்கிரஸ் கூட்டணி வைக்கிறதா பேச்சுவார்த்தை அதிகமா அடிபட்டு இருக்குது. ஸோ இந்த டிவிகே அண்டு காங்கிரஸ் கூட்டணி எந்த அளவுக்கு சாதகமா அமையும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்போ திமுக கூட இவ்வளவு ஆண்டு காலம் பயணித்து வந்தது காங்கிரஸ். அவருக்கு கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்டமன்றத்தில் அவங்க உறுப்பினர் உள்ள போனது, வெற்றி பெற்று வேட்பாளர் உள்ள போனது. அடுத்து கடைசியாக நடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணது யாரு? டிஎம்கே தான் ஒர்க் பண்ணிச்சு. யாருக்கு? காங்கிரஸ்க்கு ஃபுல்லாக ஒர்க் பண்ணி இன்னைக்கு எம்பியை உங்களுக்கு இங்கிருந்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிச்சு இன்னைக்கு காங்கிரஸுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது திமுக தான். இந்தியா கூட்டணியில் திமுக தவிர்த்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பலமே இல்லை. இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் காங்கிரஸுக்கு மிகப்பெரிய பலமே திமுக தான். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு திமுக மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது. மிகப்பெரிய லெவல் பார்த்தீங்கன்னா உங்களை கூட கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ கடைசி நடந்த ஈரோடு தேர்தல் எலெக்ஷன் ஆகட்டும், பை எலெக்ஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் இவிகேஎஸ் இளங்கோவன் நிற்கும் போது எல்லா விதமான பணிகளும் செஞ்சது யாரு? டிஎம்கே தான் செஞ்சது. அப்படி இருக்கிற சூழல இப்போ திமுகவை விட்டு டிவிகே கூட காங்கிரஸ் பேசிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, அப்படியே பேசினாலும் எந்த அளவுக்கு அது பயன் தரும்? வரக்கூடிய தேர்தலில் இதுவரைக்கும் டிவிகே ஒரு அன்ப்ரூவ்டு பார்ட்டி. இதுவரைக்கும் எந்த தேர்தலையும் அவங்க போட்டியிடல. ஏன்னா அவர் கட்சி ஆரம்பிச்சு, திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடல, ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிடல, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடல. ஒருவேளை இந்த தேர்தலில் தான் போட்டிட்டு தன்னுடைய பலத்தை நிரூபித்திருந்தால் கண்டிப்பா இந்த 2026ஆம் ஆண்டு தேர்தலில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கும். ஸோ இன்னைக்கு அவர் கூட்டணி அமையாததுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, அவர் இதுவரைக்கும் எந்த ஒரு தேர்தலையும் அவர் போட்டியிடல. ஏதாவது ஒரு தேர்தலில் போட்டிட்டு தன்னோட வலிமையை நிரூபிச்சிருந்தாருன்னா கண்டிப்பா அவருக்கு இந்நேரம் கண்டிப்பா சில கட்சிகள் அவர் கூட சேர்ந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டணியை அவர் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஆனா இப்போ காங்கிரஸ் இவர்களோட கூட்டணி போனா எந்த அளவுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? கண்டிப்பா அது மிகப்பெரிய பின்னடைவா தான் இருக்கும். காங்கிரஸுக்கு கண்டிப்பா அது மிகப்பெரிய பின்னடைவா தான் இருக்கும். ஏன்னா டிவிகேல போய் காங்கிரஸ் சேரும்போது அவங்களுக்கு நம்பர் சீட்ஸ் நம்பரா தான் ஜஸ்ட் வேட்புமனு தாக்கல் பண்ணலாம், இத்தனை இடங்கள் ஒதுக்கப்படலாம். ஆனா எத்தனை எம்எல்ஏக்கள் வருவாங்க, எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் வருவாங்க, அது டவுட் தான். இப்பயும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் விஜய் அவர்கள் வெற்றி பெறலாம். சரிங்களா? அது எலெக்ஷன் நடக்கும்போது மக்களோட கையில எல்லாமே இருக்கு. ஆனா இது வரைக்கும் நிரூபணம் ஆகல. இல்ல வெற்றி பெறுவாரா, அவர் ஓட்டு எவ்வளவு இருக்குது, எந்த அளவுக்கு அவரால் சாதிக்க முடியுன்றது இது வரைக்கும் நிரூபணம் ஆகல. நிரூபணம் ஆயிருந்தால் கண்டிப்பா காங்கிரஸ் பேசக்கூடியது, காங்கிரஸ் எதிர்பார்க்கக்கூடியது, காங்கிரஸ் சார்பா இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடக்கல, இதெல்லாமே அவங்களுக்கு சாதகமா இருக்கலாம். அவங்களுக்கு சாதகமான இல்லையே. அப்படி இருக்கிற சூழல்ல இன்னைக்கு காங்கிரஸ் டிவிகேவோட சேர்ந்து போட்டியிட்டால் கண்டிப்பா மீண்டும் காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திக்க நேரும். இன்னொரு முக்கியமான விஷயம், டிஎம்கே கிட்ட சீட் அதிகமா வாங்குறதுக்கு தான் டிவிகேவோட பேச்சுவார்த்தை ஒரு கான்செப்டை பேசிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம ஆல்ரெடி டிஎம்கேல டிஎம்டிகே உள்ள போயிடுச்சு. ஸோ அப்ப டிஎம்கே பொறுத்தளவு நீங்க வந்தாலும் ஓகே, வரலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஒரு பர்சனை நாங்கள் உள்ள கொண்டு வந்துட்டோம், எங்களுக்கு ஒரு பெரிய கூட்டணி இருக்கு அப்படின்றத ஒரு நிரூபணம் செய்யறதுக்கு தான் டிஎம்கே உள்ள கொண்டு வந்தது. அப்படி இருக்க சூழல்ல காங்கிரஸ் வெளியேறினால் அது கண்டிப்பாக காங்கிரஸுக்கு மிகப்பெரிய இழப்பாக நேரிடும். அதெல்லாம் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. கண்டிப்பா அவங்களுக்கு இழப்பு நேரிடும். அங்க இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகளுக்கு சீட் அதிகமாகும். கண்டிப்பா டிஎம்டிகே எக்ஸ்ட்ரா சீட் கேட்பாங்க, அதே மாதிரி விசிகே கேட்கும், கம்யூனிஸ்ட் கேட்கும், இதர கட்சிகள் எல்லாருமே கேட்பாங்க. அப்போ உங்களுடைய இடத்தை நீங்க மற்ற கட்சிக்கு விட்டு கொடுத்துருவீங்க. உங்களுடைய நபர்கள், உங்களுடைய வேட்பாளர் சட்டமன்றத்துக்குள்ள உங்களுக்கு உறுப்பினராக போறதுக்குண்டான வாய்ப்புகளை நீங்க இழந்துருவீங்க. இதுதான் நடக்கும். கண்டிப்பா வரக்கூடிய தேர்தலில் டிவிகே தங்களுடைய சக்தியை நிரூபிக்கட்டும். அது மூலமா அடுத்து வரக்கூடிய, இது முன்னாடி அவங்க நிரூபணம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த தேர்தல் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான தேர்தலாக அமைஞ்சிருக்கும். ஆனால் அதை செய்ய தவறிட்டாங்க. அதை செய்ய அவங்க தவறிட்டாங்க. தவறுனால தான் இந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த தடவை இந்த முறை யாரும் அவரோட கூட்டணிக்கு உள்ள செல்லவில்லை. ஒருவேளை அவர் நிரூபித்திருந்தால் கண்டிப்பா இவருக்கு மிகப்பெரிய கூட்டணி அமைஞ்சிருக்கும். அது இவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, பெரும் செல்வாக்கு விஜய்க்கு இன்னைக்கு அவரே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை அவர் வைத்துள்ளார். ஆனால் எலெக்ஷன் வரும்போது ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்ட்டு ஆல்ரெடி இருந்த கட்சிகள் எல்லாருமே தெரியும். இவங்க புதுசாக வந்திருக்கிறாங்க. நிறைய இவங்க இந்த எலெக்ஷனை பற்றி நிறைய இப்போ ஆல்ரெடி அவர் பேசவே வெளில வர முடியல, பேசவே வரமாட்டார் ஃபர்ஸ்ட். ஸோ அப்படி இருக்கிற சூழலில் நிறைய எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இதெல்லாம் விஜயை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.